2 பெண்கள் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்றீங்க. அதுக்கு பூங்காற்றுன்னு பேரு. உண்மையை சொல்லணும்னா பேர் ஒரு மாதிரி வித்தியாசமாவும் இருக்கு, நல்லாவும் இருக்குங்க. கண்டிப்பா பாருங்க, பெரிய அளவுல உங்களுக்கு சக்சஸ் கொடுக்க போகுது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. குமரா, ஆனந்தி, நீயாமா? எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அப்போ உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கா? ஆ, அம்மாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. மா, என் கூட போட்டி போட்டு முதல் பரிசு ஜெயிச்சாங்கன்னு சொன்னேன்ல, ஆமா. அது வேற யாரும் இல்ல, இவங்க தான். இவங்க 2 பேரும் முதல் பரிசு ஜெயிச்சாங்க. அப்படியா? இவங்க பேர் ஆனந்தி, இவங்க பேர் குணவதி. வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. யோசிச்சு பார்த்தா என் அண்ணன் உங்ககிட்ட வந்து வித்துட்டு போன தறிய மறுபடியும் எங்களுக்காக விட்டு கொடுத்தது நீங்க. அந்த தறி ரிப்பேர் ஆனப்போ அதை எங்களுக்காக சரி பண்ணி கொடுத்தது இவர்தான். நீங்க 2 பேர் மட்டும் இல்லனா எங்களால இந்த போட்டியில கலந்திருக்கவும் முடியாது, ஜெயிச்சிருக்கவும் முடியாது. எங்க 2 பேரோட வெற்றிக்கும் முழு காரணம் நீங்க 2 பேரும் மட்டும்தான். அதனால உங்க 2 பேருக்கும் நாங்க நன்றி சொல்லி ஆகணும். இந்த வெற்றியை உங்க 2 பேருக்கும் தான் நாங்க காணிக்கையா கொடுக்கணும். என்னமா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இது உன் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. இல்லம்மா, இது எல்லாமே சாத்தியமாக காரணமே நீங்க தான். இது நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். காலம் முழுக்க உங்களுக்கு நான் நன்றியோட இருப்பேன். ரொம்ப சந்தோஷமா. அம்மா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? ஆனந்தியோட அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி தறி பிசினஸ் பண்ணவருமா. இப்ப 10-15 வருஷமா பண்ணாம இருந்தாரு. மறுபடியும் இப்ப ஆனந்தி தறி பிசினஸ் பண்றதா இருக்காங்க. அப்படியா? அவங்க தறி பேர் கூட இப்பதான் முடிவு பண்ணாங்க. பூங்காற்று பட்டு தறி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். எப்படி இருக்குமா பேரு? பேரு ரொம்ப நல்லா இருக்குப்பா. இந்த பிசினஸ் உங்களுக்கு பெருசா வெற்றியை கொடுக்க போகுது. ரொம்ப நன்றிமா. மனசார நீங்க வாழ்த்துறப்போ என்னமோ இப்பவே நாங்க பிசினஸ்ல ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்கு.